போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்று பேசுறாராம், நமக்கு அட்வைஸ் பண்றாராம். 65% உங்களுக்கு ஓட்டே போடல. ஐயா 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% தான் எதிர்த்து நின்னாங்க மக்கள், அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர், எங்க தாத்தா எங்க முதலமைச்சர் தவறு பேசுங்க. உங்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கி முதலமைச்சர் ஆகும் பொழுது, உங்க கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சே நீங்க 26% தான் வாங்கினீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த அரசியல் ஏன் புதுசுன்னா 50 வருடங்கள் கழித்து எப்பயுமே 2வது தாட்டி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவேன் 200 தொகுதி ஜெயிச்சிருன்னு சொல்லும் பொழுது அன்றைக்கே மேடையில் நம்மளுடைய தலைவர் சொன்னாரு, நான் உட்பட குளத்தூர்ல உட்கார்ந்து பேசினேன், உங்க தந்தை கலைஞராலே முடியாத பொழுது நீங்க ஜெயிச்சிருவீங்களா எங்க தலைவர் எதிர்த்துன்னு கேட்ட 2வது முறை. இன்றைக்கு கேட்கிறேன், திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நின்னு எதிரா பேசிட முடியுமா? தேர்தல் அரசியல்ல நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், இன்னைக்கு நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும், ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடிச்சா அழுவாங்கல்ல, அழுது கலந்துட்டு சட்டசபை விட்டு ஓடி போயிடுவாங்க, சொன்ன மாதிரியே பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. இது நம்மள